உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இப்போ நேத்திக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து தங்கம் விலை வந்து ஏறக்குறைய இப்படி தான் இருக்கு. இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இப்படியே தொடருமா சார்? முதல்ல எதனால ஏறிடுச்சுன்னு பார்ப்போம். உக்ரைன் ரஷ்யா வார் இருக்கு. தென் அடுத்தது வந்து ட்ரம்போட டாரிஃப் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு, இது எல்லாமே சேர்ந்ததுனால அந்த ஒரு அன்சர்டனிட்டி. எல்லா கண்ட்ரிக்கும் கோல்டு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்குது. அதனால எல்லா கண்ட்ரீஸும் மெயினாக சைனா, இந்தியா இவங்கெல்லாம் வந்து இந்த டிமாண்டை, இந்த ரேட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வாங்கிறதுனால கோல்டு ரேட் வந்து ஏற ஆரம்பிக்குது. சீப்பான ரேட்டில் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே இறங்கு முகத்தில் விற்றுருவோம், ஏறிட்டே இருக்கும்போது வாங்குவோம். ஸோ அது பண்ணவே கூடாது. எப்போவுமே நீங்கள் எப்போ இறங்குதோ அப்போ வாங்கணும். ஓகே, அப்போ ஏறும்போது விற்கணும். மார்க்கெட் ஓவராலாகவே ஒரு 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 பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது. எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் நல்லா வந்து வர ஆரம்பிச்சுது அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ கோல்டோட விலை வந்து கம்மியாகிட்டே போகும். நான் ஒரு ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ண போகிறேன், நான் இன்னொரு 3 வருஷத்தில் என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், நான் இப்போ கோல்டு வாங்கணும் அப்படின்னா தாராளமாக கோல்டு வாங்கிக்க. டிஜிட்டல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், 50 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோக்கு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் கொடுக்குற பணத்தை நாங்கள் வந்து கோல்டாக வாங்கி அதை ஸ்டோரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நல்ல கம்பெனிஸும் இருக்குது. பட் அதே சமயத்தில் ஒன்று நிறையா வருது அப்படின்னா புல்லுருவி மாதிரி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல கோல்டு பிரைஸ் எங்க சார் போகும்? ஒரு சவரன் 2 லட்சம்லாம் போகும்னு சொல்றாங்க. இது நடக்குமா? நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கோல்டு வாங்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபிசிக்கல் கோல்டை வாங்கவே வாங்காதீங்க. நீங்கள் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், கூலி கட்டணும், சேதாரம் கட்டணும். திருப்பி கொண்டு போய் அதே நகையை வாங்கிட்டு வந்துட்டு 2வது நாள் கொண்டு போய் கடைக்காரன்ட்ட கொடுங்க. உங்களுக்கு கம்மியாக நீங்கள் வாங்கின ரேட்டோட கோல்டு அன்னைக்கு ரேட் ஏறி இருந்தாலும் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. சரி, இப்போ கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 1 இயர்லேயே வந்து 60%க்கு மேலே வந்து ரைஸ் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து ஃபாலுமே வந்திருக்கு. ஸோ இப்போ நேத்திக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து தங்கம் விலை வந்து ஏறக்குறைய இப்படி தான் இருக்குது. இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இப்படியே தொடருமா சார்? முதல்ல எதனால் ஏறிடுச்சுன்னு பார்ப்போம். கோல்டு ரேட் வந்து யாரும் எதிர்பார்க்காதது, அமைதியாக இருந்துட்டு இருந்த கோல்டு ரேட். ரொம்ப கோல்டு வந்து எப்போவுமே இட்ஸ் அ ஹெட்ஜிங், இன்ஃப்ளேஷனுக்கு எகென்ஸ்டாக ஹெட்ஜ் பண்ணுற ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டு. நம்மளோட பாரம்பரியமாக கோல்டு வந்து நம்மளோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸ் தான் இருக்குது. கடந்த 15 வருஷமாக கோல்டோட ரிட்டர்ன் வந்து 15%. கடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து 12%, 13%. வேற இந்த ஒரு 1 இயரில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40% 60% வரைக்கும் கோல்டு வந்துருச்சு. இது எதனால் இந்த கோல்டு ரேட் ஏறிச்சு அப்படின்னா, குளோபலாக ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஓவராலாக வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா ஒரு குளோபலி ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கிற உக்ரைன் ரஷ்யா வார் இருக்குது. தென் அடுத்தது வந்து ட்ரம்போட டாரிஃப் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு, இது எல்லாமே சேர்ந்ததுனால அந்த ஒரு அன்சர்டனிட்டி. அடுத்த ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, டாலரோட வேல்யூ வந்து வீக்கனிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ டாலர் வேல்யூ கம்மியாச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து கோல்டை வந்து இம்பேக்ட் பண்ணும். எல்லா கண்ட்ரிக்கும் கோல்டு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்குது. அதனால் எல்லா கண்ட்ரீஸும் மெயினாக சைனா, இந்தியா இவங்கெல்லாம் வந்து இந்த டிமாண்டை, இந்த ரேட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வாங்கிறதுனால கோல்டு ரேட் வந்து ஏற ஆரம்பிக்குது. சீப்பான ரேட்டில் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது வந்து 2வது. 3வது வந்து யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும்போது பாண்ட்லேயோ இதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல்டு வந்து ஒன் ஆஃப் த அனதர் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த ஒரு ஹைக். ஸோ எப்போவுமே ஒரு ஹைப் ஒன்று இருந்தது அப்படின்னா இறங்கும். ஸோ இப்போ வந்து இறங்கு முகத்தில் இருக்குது. ஸோ நம்ம மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே இறங்கு முகத்தில் விற்றுருவோம், ஏறிட்டே இருக்கும்போது வாங்குவோம். ஸோ அது பண்ணவே கூடாது. எப்போவுமே நீங்கள் எப்போ இறங்குதோ அப்போ வாங்கணும். ஓகே, அப்போ ஏறும்போது விற்கணும். நம்ம எப்போவுமே வயசு வருஷாவாக பண்ணுவோம். அதுதான் ஒரு வித்தியாசமான ட்ரெண்டு. ஸோ இப்போ எல்லோரும் ஏறும்போது தான் வாங்குவாங்க. இப்போ திருப்பி இப்போ இறங்குது. கண்டிப்பாக இது ஃப்யூச்சர்லையும் இறங்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் சில்லரை பற்றி பேசலை. கோல்டு வந்து ஃப்யூச்சரில் ஷுர் ஷார்ட்டாக இறங்கும். திருப்பி வந்து தன்னோட பழைய ப்ரைஸை தொடும். அது எப்போ தொடும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. மேபி 3 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். ஸோ அதனால் இந்த
ஷார்ட் டேர்மில் வாங்கி விற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி இன்னைக்கு விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நல்ல மார்ஜினல் ப்ராஃபிட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து நம்ம எப்பவும் சொல்கிற அதே கான்செப்ட் தான். ஒரு 10-15% உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். இதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் கோல்டோட வியூ. ஸோ கோல்டு ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாகும். இந்த வாலட்டிலிட்டி இருக்கும், இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும். எப்போ இந்த நான் சொன்ன இந்த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்லாம் அமைதியாகி மார்க்கெட் ஓவராலாகவே ஒரு 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 பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது, எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் நல்லா வந்து வர ஆரம்பிச்சிது அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ கோல்டோட விலை வந்து கம்மியாகிட்டே போகும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டோட விலை குறையும். ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்னன்னா, இது ஒரு டெம்பரவரி ஃபால் தான், கண்டிப்பாக வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ஏன் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா கூட கோல்டோட ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கே தவிர அதை விட குறைஞ்சி பின்னாடி எல்லாம் போனதில்லை அப்படின்ட்டு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ சொன்ன இந்த 60% 1 இயரில் வந்துருச்சு. நடுவில் ஒரு பீரியடு கோல்டு ஹஸ் கிவன் 0% ரிட்டர்ன்ஸ், ஃப்ளாட்டாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த கர்வ் வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கும். இப்போ திருப்பி நான் சொல்கிறேனே, இப்போ திருப்பி அப்படியே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது இப்படியும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு பெரிய லாங்கர் டென்யூர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த திருப்பி இந்த லாங்கர் டென்யூர் ஃப்ளாட்டாக இருந்தால் கூட இந்த 60% இந்த லாங்கர் டென்யூரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓவராலாக 12% ரிட்டர்ன், 10% ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரியான ஒரு ஓவரால் கால்குலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி வில் பி த பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கம்பேர்ட் டு கோல்டு. நான் ஒரு ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ண போகிறேன், நான் இன்னொரு 3 வருஷத்தில் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நான் இப்போ கோல்டு வாங்கணும் அப்படின்னா தாராளமாக கோல்டு வாங்கிக்கோங்க. அந்த மாதிரியான சினாரியோவுக்கு நீங்கள் கோல்டு வாங்கிக்கோங்க. அப்படி இருந்தால் கூட நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம், ஃபிசிக்கல் கோல்டு வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் கோல்டு வாங்கிக்கோங்க, இல்லை இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் கோல்டு, இடிஎஃப் இது எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ இந்த கோல்டு ப்ரைஸ் அதிகமானது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ப்ரைஸ் அதிகமாகும் போது தான் வாங்குறாங்க. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, ஆன்லைன் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு, இது எல்லாமே வந்து ரொம்பவே பிரபலமாக வந்து பேசப்பட்டுச்சு இப்போ இந்த கோல்டு ப்ரைஸ். இப்போ இந்த செபி ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் கூட வந்து டிஜிட்டல் கோல்டு, கோல்டு இது எல்லாமே வந்து ப்ராப்பரான செக்யூரிட்டிலாம் கிடையாது, உங்கள் பணத்துக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அறிக்கை கூட விட்டுருந்தாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன அப்படின்னா இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா ஆன்லைனில் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் 10 ரூபாய்க்கு கூட கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்குங்க. பட் திங் இஸ் தட் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு அவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அது அந்த ஸ்டோரேஜில் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அந்த ஸ்டோரேஜ்க்கான இன்சூரன்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது பேக்டப் பை கிடையாது. செபி அந்த நீங்கள் சொன்னது கரெக்டான சமயத்தில் இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்திருக்கோம். 8 நவம்பர் 2025 ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு காஷன் டு த பப்ளிக். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செபி பேக்கப் பண்ணுறது 2 கோல்டில் இருக்கிற 2 இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் நடத்துகிற இடிஎஃப், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டு, இது ஒன்று. அடுத்தது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற, டிமேட் மூலமாக எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட், இஜிஆர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 மட்டும்தான் செபி வந்து பேக்கப் பண்ணுது. இது 2 செபியோட கண்ட்ரோல் கீழே வருது. இது மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுலேருந்து வர்ற ஆப்ரேஷனல் ரிஸ்க்குக்கு இல்லை அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குக்கு செபி பொறுப்பாகுது. வேறஸ் இந்த நிறைய டிஜிட்டல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சின்ன 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், 50 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோக்கு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் கொடுக்குற பணத்தை நாங்கள் வந்து கோல்டாக வாங்கி அதை ஸ்டோரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நல்ல கம்பெனிஸும் இருக்குது. பட் அதே சமயத்தில் ஒன்று நிறையா வருது அப்படின்னா புல்லுருவி மாதிரி சில பக்காவான ட்ராக்லாம் எதுவும் இல்லாமல் பணத்தை வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி வாங்குறதுக்கெல்லாம் வந்து இது கேரண்டீடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம டபுள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் இடிஎஃப்லையும் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். என்ன ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் இடிஎஃபாக இருந்ததுன்னா, அதுதான் உங்களுக்கான மினிமம் அமௌண்ட்டு. ஓகே, ரெசிப்ட் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் வாங்குறீங்கன்னா ஈஸியாக வாங்கிக்கோங்க. வேறு இது வந்து நீங்கள் டபுள் செக் பண்ணி இது கரெக்டாக அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கன்ஃபர்மேஷனுக்காக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதனால் செபி கொடுத்துருக்கு அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் ஆகிருக்கும். யாராவது ஒருத்தர் கோல்டை வாங்கி இப்போ இன்வெஸ்ட் பண்ணாமல் அதை வேறு ஏதாவது ரொட்டேஷன் பண்ணதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்க முடியாமல் போயிருக்கும். அதில் செபி தெளிவாக சொல்லியிருக்காங்க, இதில் வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பப்ளிக் வந்து இதுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். ஏன்னா நம்ம எப்போவுமே ஏறுதுன்னு சொன்ன உடனே புதுசாக ஒன்று வந்த உடனே தாராளமாக வாங்கி வைப்போம். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு போய் ரீச் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து செபி பேக்கப் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை
இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வந்து ஒருத்தர் வீட்டில் வந்து கோல்டு வாங்குறமோ இல்லையோ, நான் இந்த கோல்டு ப்ரைஸ் பற்றி வந்து அந்த நியூஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் ஒரே நாளில் கூட 2 தடவை கூட வந்து கோல்டு ப்ரைஸ் இருக்குது, 2 தடவை வந்து இறங்குறதையுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபிசிக்கல் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும்னு சொல்லலாம். எல்லாமே டிஜிட்டலுக்கான அவேர்னஸ் வந்ததுலேருந்து ஃபிசிக்கலுக்கான ஆர்வம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? கோல்டு ப்ரைஸ் ஏறினா இறங்கினா மட்டும்தான் நமக்கு நியூஸாக இருக்குது. ஓகே, இதை பார்க்குறோம். இப்போ நிஃப்டி வந்து ஏறினதை பற்றி யாரும் பார்க்க மாட்டாங்க. இறங்கினாச்சுன்னா நிஃப்டி இறங்குச்சுன்னா அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக வரும். நிஃப்டி ஏறுறதை பற்றி என்றைக்கும் சொன்னதே கிடையாது. நிஃப்டி வந்து இத்தனை % அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 நாள் நிஃப்டி இறங்குது அப்படின்னா 2 நாள் நியூஸ் வரும். 3வது நாள் அந்த 2 நாள் இறக்கத்தையும் சேர்த்து 3வது நாள் ஜம்ப் பண்ணிடும். ஸோ திருப்பி யாருமே வந்து 2 நாள் இறங்குன நிஃப்டி வந்து இன்னைக்கு ஃப்ளாட்டில் போய் திருப்பி தொட்டுருச்சு அப்படிங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க. வேற கோல்டோட ப்ரைஸ் வந்து மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் இருக்கிற இந்த ரிஃப்ளெக்டை பற்றி சொல்லுவாங்க. நமக்கு எப்போவுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் மேலே எப்போவுமே அது தனியாக ஒரு அவர்ஷன், ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கோல்டு மேலே அந்த ரிஸ்க் கிடையாது. ஏன்னா அதை நம்ம தொட்டு கோல்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோக்கு கோல்டே தேவையில்லைம்ப. ஏன்னா உங்களோட நெட்ஒர்த் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு நெட்ஒர்த் இருக்குது அப்படின்னா, இப்போ என்கிட்ட இருக்கிற ஃபேமிலிக்குன்னு என் ஒய்ஃப் போடுற ஆர்னமெண்ட் கோல்டே வந்து எனக்கு ஆன ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டோட 10% 15% வந்துடும். நான் வந்து ஆஸ் பர் த ஃபினான்ஷியல் பேலன்ஸ் பிரகாரம் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா. நீங்கள் சில பேர் 50% கோல்டு எக்ஸ்போஷர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. 50% கோல்டோட எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும். என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா அகெயின்ஸ்ட் கோல்டு வந்து நீங்கள் பிளட்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் இருக்குது. பட் இன்னொன்று நம்ம யோசிக்க வேண்டிய சினாரியோ இருக்குது. கவர்மெண்ட், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இனிஷியலாக வந்தப்போ, ஃபஸ்ட்டு பீரியட் வந்தப்போ ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. எல்லாரும் அவங்களோட கோல்டை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அது இப்போ ஆஃப்லேட் நீங்கள் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களோட கோல்டோட எக்ஸ்போஷர் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருது உங்களோட யூனிக் பேன் கார்டில். இல்லை நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறீங்கன்னா இப்போ ப்ரூஃப் கேட்குறாங்க. பேன் கார்டு இருந்தால் தான் கோல்டே வாங்க முடியுது. அது மாதிரி இருக்கும்போது ஸோ எல்லாரும் கோல்டை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஹவுஸ் ஹோல்ட் கோல்டு வில் பி டூ மச் இன்னைக்கு. ஏன்னா நார்மலாக ஒரு 10 பவுன் 15 பவுன் போட்டு தான் உள்ளே போகிறாங்க. சில சமயத்தில் 50, 100, 2 கிலோ இப்படிலாம் போகிறதுக்கான கிராண்ட் வெட்டிங்லாம் பார்க்குறோம். ஸோ அதனால் அவங்கவுங்கள்ட்ட இருக்கிற கோல்டே அவங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் சஃபிஷியன்ட்டு. என்னோட கிளைண்ட்ஸ்க்குலாம் நான் சொல்கிறது அப்படி எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு கோல்டோட கான்ட்ரிபியூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா டிமேட் மூலமாக கோல்டு இஜிஆரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸுமே கூட கோல்டு, டிஜிட்டல் கோல்டு வந்து ஆன்லைன் கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து 60% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறமாவுமே இதே ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா? கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிடைக்காது. எப்போ ஒரு பொருள் ஏறிட்டு இருக்கோ தொடர்ந்து அது ஏற்றத்திலே இருக்காது, திருப்பி ஒரு இறக்கத்தில் வரும். இப்போ இந்த இறங்கு முகத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். திருப்பி இறங்கும், திருப்பி கொஞ்சம் ஏறுமா இருக்கும். இந்த கவ் வந்து நீங்கள் 1 இயர் கவ் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குல்ல, திருப்பி ஒரு 6 மந்த்ஸ்க்கு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்கு இறங்கும், திருப்பி ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு ஏறும். அப்புறம் திருப்பி ஒரு ஃப்ளாட், ஒரு கோல்டு தன்னோட ஃப்ளாட்டை வந்து காமிக்கும். எப்போ நான் சொன்ன அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓவராலாக குளோபலி வந்து டென்ஷன்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டை பாசிட்டிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்த உடனே கோல்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து திருப்பி ஃப்ளாட்டில் போகும். ஃப்ளாட்டு அப்புறம் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் வரும். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஓவராலோட ப்ரெடிக்ஷன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும் போது எல்லாருமே அந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் அந்த கோல்டில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட் வருவாங்க. தாராளமாக, அதாவது நீங்கள் கோல்டில் வந்து இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கோல்டு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் லெவல் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ ஸ்டாக்ஸ்லேயோ என்ட்ரி லெவல் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்கள் ஃபண்ட் அட்வைசர்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு அடுத்த ஹரிசான் நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த சமயத்தில் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருப்பீங்க. 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இன்றைக்கி தாராளமாக கோல்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். புக் பண்ணிவிட்டு பட் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும், அதை பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். ஸ்டாக் மார்க்கெட் வில் பி டெஃபினட்டாக எல்லாரும் சொல்கிறேன், அந்த 1 lakh சென்செக்ஸ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க தான் போகிறோம். அனதர் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ளே 2030 பீப்புள் ஆர் ப்ரெடிக்டிங் சென்செக்ஸ் வில் டச் 1 lakh அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு அப்படி டச் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கம்பெனிஸோட ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க ஆப்வியஸ்லி அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அது மூலமாக அவங்களோட பங்குச்சந்தையில் அவங்களோட குறியீடு அதிகமாக போகுது. ஸோ வி வில் டச் தட் 1 lakh. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் கோல்டு ப்ரைஸ் எங்கே சார் போகும்? ஒரு சவரன் 2 லட்சம்லாம் போகும்னு சொல்கிறாங்க, இது நடக்குமா?
ஒரு இன்னொன்று ஒரு சவரன் 2 லட்சம் போய் அடுத்த ஜென்ரேஷன் போனாலும் போகலாம். நம்மளால் எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் எப்படி ஸ்டாக் மார்க்கெட் 1 லேக் டச் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேனோ, அதே மாதிரி ஒரு கோல்டு அனலைஸ் பண்ணி கோல்டை கோராக இன்வெஸ்ட் பண்ற ஒரு கோல்டு கம்பெனிக்காரர் ஒரு இப்ப கோல்ட்மேன் சாட்ச் இப்ப நிறைய இன்வெஸ்டர்ஸ் கூடவே வந்து சொல்றாங்க இல்ல ஒரு இந்த இயர்க்குள்ளவே வந்து டாலர் ஒரு பெர் அவுன்ஸ் வந்து $4,700 வரைக்கும் ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது சொல்றாங்க. நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் வச்சுக்கோங்க. கோரா வச்சுக்காதீங்கன்னு சொல்றோம். ஒரு 15% வச்சுக்கோங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோவில், அவ்வளோதான். அது மூலமாக பார்க்கல. காமன் மேனுக்கு இதெல்லாம் தெரிய போகிறது இல்லை பிரீத்தி. ஒரு காமன் மேனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹெச்என்ஐஸாக இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட லட்சக்கணக்கில் சர்ப்ளஸ் இன்கம் இருந்து டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ்லாம் போக என் கையில் ஒரு பெரிய அசட் இருக்குன்னா அவங்க இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து காமன் மேன், பப்ளிக். இவங்கெல்லாம் போய் நான் இன்னைக்கு நீங்கள் ஒரு சவரனே கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 1 லேக் ருபீஸ் வந்துடுதா, ஒரு பவுன் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே போகுது இன்னைக்கு, கூலி சேதாரம்னு. ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. உங்களுக்கு நீடு இருந்து நீங்கள் போட்டுக்க போகிறீங்க, எனக்கு நீடு என்கிட்ட இல்லவே இல்லை, நான் போட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கோல்டு வாங்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபிசிக்கல் கோல்டை வாங்காதீங்க. நீங்கள் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், கூலி கட்டணும், சேதாரம் கட்டணும், திருப்பி கொண்டு போய் அதே நகையை வாங்கிட்டு வந்துட்டு 2வது நாள் கொண்டு போய் கடைக்காரன்ட்ட கொடுங்க. உங்களுக்கு கம்மியாக நீங்கள் வாங்கின ரேட்டோட கோல்டு அன்றைக்கி ரேட் ஏறி இருந்தாலும் கம்மியாக தான் எடுத்துப்பான். அதாவது வாங்கின அந்த ரேட்டுக்கு எடுத்துக்க மாட்டான். பழைய நகையை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் அதுக்கு வேஸ்டேஜஸ்னு ஒன்று போடுவான். ஸோ அது நடக்கும். அதனால் ஃபிசிக்கல் கோல்டு எனக்கு இல்லை, நான் போட்டுக்கணும் அப்படின்னா வாங்குங்க. இல்லை அப்படின்னா ETF இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டில் வேணும் அப்படின்னா. அதுவும் ஓவராலாக 15% இருக்கணும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில். ஓகே சார், கோல்டை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப தேங்க்யூ பிரீத்தி.